திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாமச் சேர்பரவல் உருகின்ற என் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலோநாத் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்ற திருநாவுக்கரசு நாயனார் தேவார ஞான வேள்வியில் 4ஆம் திருமுறையில் 73வது பதியமாக வழங்கக்கூடிய திருச்சேரை என்கிற திருத்தலத்திற்கு அருளி செய்யப்பெற்ற திருநேரிசை பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அப்பர் சுவாமிகள் திருவாஞ்சியத்தில் திருக்குடமுக்கிலிருந்து திருவாஞ்சியம் போகிற வழியில் பல சிவத்தலங்களை வழிபடுகின்றார். அப்போது இந்த திருச்சேரைக்கும் சென்றிருக்கலாம் என்பது கருத்து. இந்த பதிகத்திலே அப்பர் சுவாமிகள் தம்முடைய வாழ்விலே சைவ நெறிக்கு வந்தமை நினைந்து நன்றி பெருக்கோடு சிவபெருமானுக்கு அந்த வாழ்த்தை சொல்லுகிறார். பல்வேறு செய்திகளை பேசுகின்ற அப்பர் சுவாமிகள் சமண சமயத்திலிருந்து தான் மீண்டு வந்ததை மிகவும் விரிவாக குறிப்பிடுகின்றார். அந்த செய்தியை குறிப்பிடாத பதிகங்கள் குறைவு. ஏனென்றால் ஐயோ என் கதி என்ன ஆகியிருக்கும் என்று கவலைப்படுகின்றார். ஒருவேளை ஈஸ்வரன் தன்னை ஆட்கொள்ளாமல் அதிலிருந்து விடுவிக்காமல் விட்டிருந்தால் தான் என் நிலைக்கு ஆளாகி இருக்க வேண்டியிருக்கும். இந்த பிறவி முழுக்களுமே பயன்படாமல் போயிருக்குமே, பிறவி முழுவதுமே இறைவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்திலே இருந்து பாழ்பட்டு போயிருக்குமே என்று வருந்துகிறார். சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் நாம் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்ற காரணம், அதில் நிறைய நல்ல கொள்கைகளாக இருக்கின்றனவே என்று சொல்லுகிறார்கள். நல்ல கொள்கைகளெல்லாம் இருக்கின்றனவே என்று சொல்லுகிறார்கள். நல்ல கொள்கைகள் என்பது எல்லோருக்கும் பொது. அது வேதத்திலே அறமாக சொல்லப்பட்டிருப்பது. ஆனால் அடிப்படையாக சொல்ல வேண்டிய கருத்தை இந்த உயிர் மறந்து நன்றி மறந்த தன்மை போல கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையுடைய ஒரு சமயம் எவ்வாறு சிறப்புடைய சமயமாக இருக்க முடியும்? உயிர் சென்று சேருவது எங்கே என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அது எங்கே போய் சேரும் அப்படின்னு சொன்னால், கடவுள் இல்லைங்கிறவங்க இந்த பௌத்த மத ஸ்தாபகரை கடவுளாக கும்பிட்றாங்க. அவரே கடவுள் இல்லைங்கிறாரு. அப்புறம் அவரை போய் கடவுளாக கும்பிட்டு என்ன பிரயோஜனம்?
சொல்லுங்க. அது புரியல. அது என்ன அவங்களுக்கே புரியல. கடவுள் இல்லைன்றது, அப்புறம் வணங்கிறது. உயிர் எங்கே போய் பற்றுக்கோடாக சேரும்? உயிருக்கு எது பற்றுக்கோடு? அதை நாம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? உயிர் எதை பற்றுவது? இந்த உலகையே பற்றுவதா? சரி, இந்த உலகை பற்றுவதுன்னு வச்சுக்குவோம். எத்தனை நாள் பற்ற முடியும்? சரி, உடலை பற்றுவதா? எத்தனை நாள் பற்றுவது? இந்த உடல் ஒரு நாள் நீங்கி போகுமே, உலகத்தை விட்டு போக வேண்டியிருக்குமே, எப்போ போய் எதை பற்றும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. அவர்கள் ஒரு நம்ம சாமி அடிக்கடி சொல்லுவார், அதை அறிவின் தன்மை குறைந்தவர்கள் அந்த அறிவுக்கு தகுந்தவாறு அவர்கள் அதனை சொல்லி வருகிறார்கள். ஆகையினாலே கடவுள் மறுப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றும், பெண்களுக்கு முக்தி இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையும் மிகவும் ஒரு கீழ்த்தரமான கொள்கைகளை உடையதாக விளங்குகிறது பௌத்தம் சமயம். வெளிப்படையாக பார்த்தா அது இன்னும் உயர்ந்த சமயம் மாதிரி அதை சொல்லுகிறார்கள் கூட, அதை பின்பற்றுகிறவர்கள் எங்கே போய் சேருவார்கள் என்கிற அந்த செய்தி தெளிவாக இல்லை. சைவ நெறியை சொல்லுகிறவர்கள் சிவத்திட்ட போய் சேருவார்கள் என்று சொல்லுகிறோம். அவங்களுக்கு சொல்கிறது இடம் இல்லை. ஆகையினால அந்த நிலையில் சைவ நெறியை உயர்ந்த நெறியாக உணர்ந்து திரும்பி வந்துட்டார். ரொம்ப ஒரு அற்புதமாக அப்பர் சாமி அங்கே நீண்ட நாட்கள் அவர் இருந்தாலும் அவர் ஒரு ரெஃபரன்ஸ் எழுதி வச்சேன். திருச்சிற்றம்பலம், மன்னிக்கணும், ஒரு சின்ன இடையூறு. நீண்ட நாட்களாக சமணத்தில் இருந்து கொஞ்ச நாள் உடனே போயிட்டு உடனே வந்துள்ளார். அங்கே ரொம்ப நாள் இருந்திருக்கார். ரொம்ப நாள் இருந்தவருக்கு ஊனவே முடியல. ரொம்ப நாள் இருந்தால் வேறு விட்டு இருக்கணும், ஊனவே முடியல. ஈஸியாக பிடிக்கிட்டார். வேறு ஒன்று இருந்தால் மரத்தை எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? எப்போவுமே ரொம்ப ஊண்டி இருந்தால் ஊழவே இல்லை, மேலாக நின்று இருக்கு. ஒரே பிடுங்க வந்துட்டார் டக்குன்னு. அத்தனை சமய செய்திகள் அத்தனையும் அப்பருக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது சமணத்தை பற்றி. ஏன்னா அங்கே இருந்தவர் இல்லையா? அதனால தான் நம்பி ஆண்டார் நம்பி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், சமன் விட்டுரும் உனக்கே வரும் சைவ நலம் நாவரசே நல்குரவு முனம் சேர்ந்து மருவினர்க்கே சிறந்து ஓங்குறும் செல்வமே. வறுமையில் இருந்திருக்கிறான் ரொம்ப ஒருத்தன், அவனுக்கு 1 கோடி ரூபா கிடச்சிருச்சு. சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தான், தங்கிறதுக்கு இடம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தான். 1 கோடி கிடச்சிருச்சு. அவன் அந்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பான்? அது மாதிரி சமணத்தில் இருந்தவருக்கு சைவ செல்வம் கிடச்சிருச்சான். அந்த செல்வத்தை எப்படி பார்த்துக்குவார்? எப்படி தோணும் அவருக்கு? அப்படி உனங்களுக்கு தான் தோணும், வேற யாருக்கு தோணும்? சமன்லேருந்து வந்த உங்களுக்கு தான் சைவ நலம் சரியாக தெரியும், அதிலே இருந்திருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சரியாக தெரியாதுன்னு சொல்கிறார். அப்படி ஒரு நலம், சைவ நலம் சிறப்பாக தெரிஞ்சவர். சரி, அந்த பதிகத்தை பார்ப்போம். இந்த பதிகத்தில் 9வது பாட்டு இல்லை. நம்ம தொலைக்கிறதுல தான் நம்மளாம் பெரிய ஆளாச்சே. நல்லதை வச்சுக்கிறதுக்கே நமக்கு தெரியாது. இதே கிடச்சதெல்லாம் திருவருள்னால கிடச்சிது.
நம்ம சாமர்த்தியத்தினால கிடைக்கல. திருச்சிற்றம்பலம். பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை வருந்துவான் தவங்கள் செய்ய மனம் புணர்ந்து மண்ணும் அருந்திருமேனிதன்பால் அங்கொரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை சென்னறி செல்வனாரே. பெரும் திரு இமவான் பெற்ற பெண்கொடி வருந்துவான் தவங்கள் செய்ய மாமனம் புணர்ந்து மண்ணும். பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி, உபச்சாரமா சொல்றார் பெண்கொடின்னு. அம்மா யார் வயத்திலும் போய் இருந்து பிறக்க மாட்டார். அத்தடம் மலருமோர் அரவிந்தத்தின் மேல் கந்தபுராணத்தை சொல்லுகிறார். மெய்த்தவம் இயற்றிய வெப்பன் காணிய அத்தடம் மலருமோர் அரவிந்தத்தின் மேல் பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனல் எத்திரத்து உயிரையும் ஈன்றதுண்மையாள் என்று சொல்லுகிறார். ஒரு குழவியாக தோன்றினாள் ஒரு தாமரையில். பைத்ததோர் படிவத்து உற்றனல், பசும் குழவி என உற்றனல். அப்படிப்பட்ட அந்த பெண்கொடி அவள் இமவானுக்கு மகனாக போய் சேருகிறாள். சிவபெருமானிடமிருந்து பிரிந்த பின்னை அப்படி சேர்ந்தாள். ஏன் பிரிந்தாள் என்று கேட்கிற பொழுது கந்தபுராணத்தில் சொல்லுகிறார். கந்தபுராணத்தில் சொல்லுகிற பொழுது, சுவாமி எனக்கு தாக்ஷாயினிங்கிற ஒரு பேர், அவனுடைய பெயரினாலே இந்த பெயரை தாங்கி அந்த உடலம் தன்னை தாங்குவதற்கு நான் வெறுத்தேன். ஓங்கிய உடலும் தன்னையும் நீங்குவன் அவ்வகை நீ படித்தி என்றாள். உங்களை சிவனிந்தை செய்தவனுடைய மகளாக இருந்து அந்த தக்கனுடைய பெயரை சேர்த்து தக்ஷாயினி என்கிற பெயர் எனக்கு மிகுந்த அவமானத்தை தருகிறது. ஆகையினாலே அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு தடவை மண்ணிலே சென்று வேறு பெயரோடு வர வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்கிறாள். ஓங்கிய உடலம் தன்னையும் நீங்குவன் அவ்வகை நீ பணித்தி என்றாள். அதுக்கு சாமி சரினார். இமவான் தவம் செய்து கொண்டு இருக்கான், அவனுக்கு மகளாக பிறந்து வருகன்னாரு. இமவானுக்கு மகளாக பிறந்தார். பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்தனால பார்வதிங்கிற பேர். மேனைகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான், மேனை வளர்க்குறா. அந்த வளர்க்குற இடத்துல 10 வயசு ஆகும்போது சொல்லிடுச்சு, சிவபெருமான் தான் எனக்கு கணவன், என்னை கொண்டு போய் தவச்சாலையில் விடுங்க, நான் தவம் பண்ணணும்னு கேட்டால் தாய். கொண்டு போய் தவச்சாலையில் விட்டாங்க. 10 வயசில் கன்னிமாடத்தில் தோழிகளோடு இருக்குது. சிவபெருமான் அவரை பிரிஞ்சு அங்கே 4 பேருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் கைலாயத்தில். பிறகு திருமால் உள்ளிட்ட தேவர்கள்லாம் வேண்டிய காரணத்தினால சரி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வருகிறாள். அப்போ அந்த தவம் செய்கிற பொழுது அவளை இந்த தவத்தில் சந்திக்கிறார். நீ சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிய, அவன் சாம்பல் பூசினவன், சுடுகாட்டில் இருக்கிறவன், எலும்பு அணிஞ்சவன் அப்படின்னு முதல்ல சொல்லி பார்த்தார். எல்லாம் எங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சு தான் நாங்கள் அவர் மேலே பிரியமாக இருக்கிறோம் அப்படி. சரிம்மா, அவர் எல்லா உலகங்களுக்கு தலைவர், ஒன்றே எப்படிமா பண்ணுவார், நீ போய் அவரை திருமணம் பண்ணணும்னு தவம் இருக்கிறிய. அவர் சொன்ன என் வேட்கையே முடியாது, என்னும் வாழ்வை நீக்கி கொள்வேன், ஆனால் உயிர் வாழ மாட்டேன், உம்மை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். முடிவிலாதுரை பகவன் என் வேட்கையை முடியாது விடுவன் என்னினும் தரிப்பன வாழ்க்கையை வச்சுட்டு இருப்பேனா, இறந்து போவேன். அதை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் முடியாது
அப்படின்ட்டா. அப்புறம் அந்த உலகைக்கு அவளுடைய பக்தியை காட்டி அவளை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய பாகத்தில் இடபாகத்தை தருகிறார் என்று சொல்லுகிறார். பங்குனி உத்தரத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறார். பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி பிரிந்த பின்னை பெருந்திரு இமவான் பெற்ற பெண்கொடி சிவபெருமானை கைலாயத்தில் பிரிந்த பின்னை வருந்து வான் தவங்கள் செய்ய, வான் தவங்கள் மேலான தவங்களை பெருமாட்டி செய்கின்றாளாம். சிவபெருமானையே திருமணம் செய்வார். அதற்கு மெச்சி மாமணம் புணர்ந்து, அந்த பக்தியை மெச்சி அவளை சென்று அடைந்து திருமணம் செய்து கொண்டு மண்ணும் அரும் திருமேனி தன்பால் அங்கொரு பாகமாக தன்னுடைய திருமேனியில் அரும் திருமேனியினர் அருளே திருமேனியாக இருக்கக்கூடிய அரியமேனி அதிலே இடம்பாகத்தை அம்பாளுக்கு தந்தார். திருந்திட வைத்தார். அம்பாளுக்கு அருள் செய்ததை எடுத்து சொல்லுகிறார். திருந்திட வைத்தார், திருந்து இடம் வைத்தார். சேரை செல்நெறி செல்வனாரே, திருச்சேரை என்கிற திருத்தலத்தில் விளங்குகின்ற செல்வனாராக இருக்கக்கூடிய அந்த சேரைங்கிற ஊரில் சென்னரிங்கிறது கோயில் பேர். சேரை ஊர், சென்னரி கோயில். சென்னரி கோயில் செல்வனாரே திருந்திட வைத்தார் சேரை சென்னரி செல்வனாரே என்று முதல் பாடலில் சொல்லுகிறார். ஓர்த்து உளவாறு நோக்கி உண்மையை உணரா குண்டர் வார்த்தையை மெய்யென்றெண்ணி மயக்கில் வீழ்ந்தழுந்துவேனை பேத்தனை ஆளாக் கொண்டு பிறவி வான் பிணிகளெல்லாம் தீர்த்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. அதிக விரட்டனார் வேற, சேரி சென்னரி செல்வனார் வேறையா? எல்லாம் ஒருத்தர் தான். அவருக்கு சூளை நோயை நீக்கிறவர் அதிக வீரட்டனார்னு வரலாறு. ஆனால் இங்கே சேரி செல்வனார்கிட்ட சொல்லுகிறார், சென்னரி செல்வனார்கிட்ட, சாமி நீங்கள் தானே தீர்த்து வச்சிங்க. ஓர்த்து உளவாறு நோக்கி உண்மையை உணரா குண்டர். சமணர்களை குண்டருங்கிறார். தின்னுட்டு பெருத்து கிடக்கிறார். அறிவு வளரல, உடம்பு வளர்ந்த அளவுக்கு. ஓர்த்து உளவாறு நோக்கினார். உளவாறு நோக்கி, உள்ளபடி நோக்கி. ஓர்த்து ஆய்ந்து. ஓர்த்து அது ரொம்ப அருமையாக திருக்குறள் சொல்லுவார். அது அப்படியே தான் எடுத்து காமிச்சிருக்கார். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா வேண்டா பேர்த்துள்ள பிறப்பு. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இந்த பிறப்பு வராதுங்கிறது. எப்ப ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின், உள்ளம்ங்கிறதுல உயிர், உள்ளது என்பது சிவம். உள்ளம் உள்ளது உணரின், உயிர் சிவத்தை உணர்ந்தால் மீண்டும் பிறக்க வேண்டாம், பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. அது எப்படி கிடைக்கும்? ஓர்த்து. ஓர்த்து என்றால் ஆய்வு செய்து சிந்தித்து தெளிவு பெற்று ஒன்றி அப்படி பெற வேண்டும். அப்படி பெறாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலோட்டமாக பார்த்துட்டு இந்த உயிருக்கு பல்வேறு தன்மைகளை அவர்களாக சேர்த்து கொண்டு இந்த உயிர் தனித்து நிற்கிற சுதந்திரம் உடையது போல பேசுகிறார்கள். உயிருக்கு அறிவு இந்த 5 புலன்களும் சேர்ந்தால் வரும் பஞ்சகந்தத்தினாலே வருகிறது என்று சொல்லுகிறார். இதை விட்டு விலகினால் அதுக்கு எப்படி வரும் அறிவு என்று சொல்ல மறக்கிறார்கள். உயிர் என்ன ஆகும் என்றும் சொல்ல தெளிவு இல்லை அவர்களிடம்.
ஓர்த்து உளவாறு நோக்கி உண்மையை உணரா. உண்மைங்கிறது சிவம். உள்ளவாறு சிவத்தை உணராதவர்கள் உண்மை உண்மை, உண்மை பொருள், நன்மை பொருள், மெய்ப்பொருள் எல்லாம் சிவத்தை தானே குறிக்கும். இந்த உண்மையை உணரா குண்டர் வார்த்தையை மெய்யென்றெண்ணி. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். அந்த கொல்லாமைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். ஏன்? நம்பர் திருவருள் இல்லாமையினால், நம்பர் அருள் செய்யாமையினால் இந்த பொல்லாங்கு செய்கின்றவர்கள் கொல்லாமை என்ற ஒரு கொள்கையை காட்டி மயக்கி நிறைய பேர் அப்படி இருத்து விடுவார்கள். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார்னு சொல்வார். அதுபோல் இங்கே சொல்லுகிறார், குண்டர் வார்த்தையை மெய்யென்று எண்ணி மயக்கில் விழுந்து அழுந்துவேனை. அந்த மயக்கத்தில் விழுந்து அழிந்து கிடக்கிற என்னை பேர்த்தனை ஆளாக கொண்டு, அதிலிருந்து ஒரே தூக்கி என்னை அடிமையாக கொண்டு பிறவி வான் பிணிகளெல்லாம், பிறவி பிணி, அப்புறம் வான்பிணி சூளை நோய், உடலுக்கு வருகிற நோய், உயிருக்கு வருகிற நோய், ரெண்டையும் தீர்த்தார். உயிருக்கு வருகிற நோய் பிறவி நோய், உடலுக்கு வருகிற நோய் சூளை நோய் வந்தது. எனவே பிறவி வான் பிடிகளெல்லாம் தீர்த்து போக்கி அருள் செய்தார். யாரு? சேரை சென்னரி செல்வனாரே. ஒருத்துளவாறு நோக்கி உண்மையை உணரா குண்டர் வார்த்தையை மெய்யென்றெண்ணி மயக்கில் வீழ்ந்தழுந்துவேனை பேர்த்தனையாளாக் கொண்டு பிறவிவான் பிணிகளெல்லாம் தீர்த்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. ஒன்றிய தவத்து மன்னி உடையனாய் உலப்பில் காலம் நின்று தங்கடல்கள் எத்து நீழ் சிலை விசையனுக்கு வென்றி கொள்வேடனாகி விரும்பிவங்கானகத்து சென்று அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. சென்று அருள் செய், என்ன கருணை இல்லை. அது என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கே அருள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நமக்கு இந்த ஐயம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ரொம்ப உண்டு. வருவாரோ, தருவாரோ, பார்ப்பாரோ, கணிப்பாரோ, இந்த மாதிரி ஐயம் இருக்கு. இந்த ஐயத்தை நீக்கி அவ்வளவு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையில் வழிபடுகிறவர்களுக்கு அவர் எப்படி வராமல் போவார்? வராரு. இப்போ இங்கே கூட அதைத்தான் சொல்லுகிறேன், தேடியே போக வேண்டாம். விஜயனும் தேடி போல. அர்ஜுனன் இருந்த இடத்துல சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து கடுந்தவம் புரிகின்றான். கானகத்தில் புரிகின்றான் கடுந்தவம். இங்கே உட்காந்து அப்படி வருவார், நேரம் அங்கெல்லாம் போனோம் அவர்கிட்ட இல்லை, அந்த இடத்துக்கு தேடி இவர் வரார். விஜயன் வில்லு வச்சிருந்தான், அதனால இவர் ஒரு பெரிய வில்லு எடுத்துக்கிட்டு வந்தார். உங்ககிட்ட மட்டும்தான் வில்லு இருக்குமா? என்கிட்ட வில்லு இருக்காதா? அவரு வில்லை எடுத்துக்கிட்டு ஒரு வேடு வச்சியா அம்பாளி கூட்டிக்கிட்டு வராருங்க. இவன் கடுந்தவன் புரிகிறான். சாமியை தவிர்த்து வேறு நினப்பே இல்லை அவனுக்கு.
அர்ஜுனன் தவம் மகாபாரதத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படும். அப்படி தவம் இருந்து அந்த பாசுபதாஸ்திரத்தை வாங்குவான். அப்படி நின்று அந்த நின்ன இடத்துல அவன் என்னுடைய தவத்தின் வலிமை அவர் ஈர்த்து கொண்டது. மாணிக்கவாசகருக்கு எப்படி வந்தார்? மாணிக்கவாசகருடைய தவம், அவர் சொல்லுவார் தவம் இல்லைன்னு, யானையோ தவம் செய்தேன் அப்படிம்பார். ஆனால் உண்மையிலேயே அவருடைய தவம் தானே அவர் வரவழைச்சது. ஒன்றிய தவத்து மன்னி உடையனாய் உலப்பில், சிவபெருமானையே உடைமை உடையவனாக வேற எதுவுமே இல்லை. உலப்பில் காலம் நின்றுதம் கடல்கள் ஏத்தும் ஒன்றிய தவத்து மன்னி. ஒன்றிய தவம் ஒருமையில் நின்றது, அது ஒருமையில் நின்ற தவம். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞானசம்பந்தர். இப்படி ஒன்றிய தவத்து மன்னி உடையனாய் மன்னி உடையனாய், அப்படி அந்த தபோதரனாய் உலப்பில் காலம் கவுண்ட்லெஸ், 5 10 இல்லை எத்தனை சென்றினான்னு தெரியல, அவ்வளோதான் வாங்கிட்டு தான் வரணும்னு நிற்கிறான். நின்று கடல்கள் ஏத்தும் நீள் சிலையின நீண்ட வில்லு விஜயனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கருதினார். அவன் தன்னையே எண்ணி பூஜை செய்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கருதினார். ஆகையினால என்ன பண்ணார்? வென்றிகொள் வேடனாகி வெற்றியை பெறுகின்ற வேடுவன் போல வந்தார். எப்பொழுதும் வெற்றி தானே அவருக்கு, அதனால் என்ன வென்றி என்ன கொள்ளுவது, அவரே வெற்றியினுடைய வடிவந்தான். வேடனாகி விரும்பி வந்தார், ஏனோ தானோ இல்லை, சந்தோஷம் வந்தார். ஏன்னா உன்னை கொடுக்க போகிறோம், அவனுக்கு வம்பு பண்ணி கொடுக்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் வருகிறது. கானகத்து சென்று அருள் செய்தார், கானகத்திலே சென்று அருள் செய்தார். யார்? சேரை சென்னரி செல்வனாரே. திருச்சேரை என்கிற திருத்தலத்திலே, சென்னரி என்ற திருத்தலத்திலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் பெருமான் சென்று அருள் செய்தார். கானகத்துக்கு சென்று அருள் செய்தார், அதுதான் அவர் இயல்பு. அவர் இயல்பு தம்மையே நோக்கி கருதி கொண்டு இருக்கிறவர்களை தாம் தேடி செல்வது தான் அவருடைய சிறப்பு. அப்படித்தான் இந்த அர்ஜுனனுக்கும் போனார். இத்தனைக்கும் அர்ஜுனன் காரியம் பற்றி தான் இருந்தான், தனக்கு பாசுபதாஸ்திரம் வேணுமேன்னு சொல்லி அந்த நோக்கத்துக்காகத்தான் இருந்தான். தெரியும் அவருக்கு எதனால் இருக்கிறாங்கிறதும் தெரியும். இருந்தபோது எண்ணுகிறானா இல்லையா அப்படின்ட்டு அதுக்காக போகிறார். ஒன்றியதவத்து மன்னி உடையனாய் உலப்பில் காலம் நின்று கடல்கள் ஏத்தும் நீள் சிலை விசையனுக்கு. இந்த தவத்தில் எது பொருளாக இருந்ததுன்னா திருவடிகள். வென்றிகொள் வேடனாகி விரும்பி வெங்கானகத்து சென்று அருள் செய்தார், சேரை சென்னரி செல்வனாரே. அருள் செய்தார், கொடுத்துட்டார். அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையனாய் அநேக காலம், அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையனாய் அநேக காலம், வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு. அங்கே விஜயன், இப்போ இங்கே பகீரதன். வெம்சின முகங்களாகி விசையோடு பாயும் கங்கை, செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னரி செல்வனாரே. கங்கையை செஞ்சடையில் ஏற்றார். எப்படிப்பட்ட கங்கை? விசையோடு பாயும் கங்கை. எப்படி விசை? வெம் சின முகங்களாகி பாய்ந்து வருகிறது கங்கை. யாருக்காக? பகீரதனுக்காக.
பகீரதன் என்ன செய்கிறான்? சிவனை நோக்கி தவம் செய்கின்றான். எப்படி செய்கிறான்? அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையனாய். அஞ்சை அடக்கினா ஆற்றல் வந்துடும். அஞ்சையும் அடக்கினா ஆற்றல் வந்துடும். கண்ணு காது பாருங்கள், இப்பயே கூட கண்ணு கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு மற்ற சென்சஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றல் முழுக்க இதில் செலவாகும். நம்ம ஆற்றல் 5 வழியில் செலவாகுது. அந்த ஆற்றல் முழுக்க 5ஐயும் அடக்கினால் நம்முடைய அறிவினுடைய செயலாக ஆற்றலாக அது மாறும். இவன் 5 பொறிகளின் வழியாக செல்ல வேண்டிய ஆன்ம ஆற்றலை எல்லாம் தடுத்து குவித்து அறிவுக்கு தந்த காரணத்தினாலே அவன் ஆற்றல் உடையனாய். ஆற்றல் என்பது ஞான ஆற்றல் தான் ஆற்றல். உடம்பு ஆற்றல்னா ஆற்றல் இல்லை, ஞானத்தின் ஆற்றல் தான் ஆற்றல். எனவே ஞான ஆற்றல் உடையனாய் அநேக காலம் வஞ்சமில் தவத்து. தவத்துன்னு சொன்னால் பத்தாது, வஞ்சமில் தவம்னா நல்ல காரியத்துக்காக தவம் இருக்கணும். சில பேர் சொந்த காரியத்துக்காக தவம் இருப்பான். அப்படி இல்லை, வஞ்சமில் தவத்து என்று குறிப்பிடுகிறார். வஞ்சம் கூடிய தவம் இருக்குன்னு தெரியுது இல்லையா? வஞ்சமில் தவத்து உள் நின்று மன்னிய பகீரதற்கு, நெறிபெற்ற பகீரதனுக்காக வெண்சின முகங்கள், கடிய முகங்களை கொண்டு 1000 முகங்களோடு கொண்டு மிகுந்த விசையோடு பாய்ந்து வருகின்ற கங்கையை அப்படி லைட்டாக செஞ்சடையில் ஏற்றார். செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னரி செல்வனாரே. திருச்சேரை என்கிற திருத்தலத்திலே சென்னரி என்கிற திருக்கோயிலிலே வீற்றிருக்கக்கூடிய செல்வனாராக இருக்கிறவர் அந்த பாய்ந்து வருகின்ற கங்கையை தன்னுடைய சடையிலே 1-2 இழைகளை வைத்து டாம் போட்டு தடுத்தார். வெஞ்சின முகங்களாகி விசையோடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னரி செல்வனாரே. அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையானாய் அநேக காலம் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு. வெம்சின முகங்களாகி விசையோடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னரி செல்வனாரே. அடுத்தது 5வது பாட்டிலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார். நிறைந்த மாமணலை கூப்பி நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக் கண்டு கருத்ததன் தாதை தாளை எரிந்த மாணிக்க போதே. அது எப்படி படிக்கணும்? தாதை தாளை எரிந்த மாணிக்கு அப்போதே எழில் கொள் சண்டீசன் என்ன சிறந்த பேர் அளித்தார் சேரை சென்னரி செல்வனாரே. நிறைந்த மண்ணியாற்றங்கரையில் செய்கலூர் என்கிற திருத்தலம், மண்ணியாற்றங்கரையில் நீர் கோர்த்திருக்கக்கூடிய மணல். இந்த பசுக்களை எல்லாம் மேய்வதற்காக எடுத்து போகிறார். பசுக்களை மேய்க்கிறார். பசுக்கள் மேய்ந்த பொழுது இவர் காட்டிய அன்பினாலே அந்த பசுக்கள் எல்லாம் தம்முடைய கன்றின் ஞாபகம் வந்து தாமாக பாலை பொழிந்தன. தாமா பாலை பொழிஞ்சு போகிறத பார்த்தவொடனே இவருக்கு என்ன தோணுச்சு? தாமா பொழிகிற பாலை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாமே என்று எண்ணி அவர் அந்த சட்டியில் பாலை எல்லாம் வாங்கி அந்த கறந்த பாலை அபிஷேகம் செய்கிறார். அதுக்கு கோயில் வேணுமே, இவரே கோயில் கட்டுறார். அந்த மணற்கரை இருக்கக்கூடிய மணலை எடுத்து சிவலிங்கமாக செய்து, கூரை மட்டும் இல்லை, கூரை மட்டும் இல்லை, ஆத்தி மரம் தான் கூரை. தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி
தழைத்தது ஓர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி. தாவரம் மணலால்னார். இது தாவரம்னு பேர். இதுக்கு இந்த மரத்துக்கு தாவரத்துக்கு கீழே தாவர மணல். தாவரன்னு சொன்னால் நிலையான ஒரே இடத்துல நடக்கிறது போது நவுந்ததுன்னா சங்கமம்னு பேர். தாவர சங்கம அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? சொத்துக்களை சொல்லுவோம் தாவர சங்கம சொத்துக்கள். இங்கே சிவலிங்கத்தை தாவரமாக வச்சார், தாவரத்துக்கு கீழே வச்சார். இந்த தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாவர மணலால் கூப்பி. தாவர மணலால் கூப்பி அப்படின்னார். இடம்பெயராத மணலால் கூப்பி சிவலிங்கம் செய்து. தாவர மணலால் கூப்பி அழைத்து அங்கு ஆவின்பாலை கறந்து கொண்டு ஆட்டக் கண்டு. பிழைத்ததோர் தாதை தாளை பெருங்கொடு வாளால் வீசி. அவர் பெருமாள் என்ன பண்ணார்? குழைத்ததோர் அமுதம் விந்தார் குறுக்கை வீரட்டனாரே அப்படின்னார். அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். நிறைந்த மாமணலை கூப்பி நேசமோடு ஆவின் பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு. கறந்து கொண்டு ஆட்டக்கண்டுனா இவர் போய் கறந்தார்னு அர்த்தம் இல்லை. ஆவின் பாலை அவை தாமாக சொரிய அதனை கொண்டு அதனை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு அதனை ஆட்டினான். அதனை கண்டு மரத்தின் மேலே ஒளிந்திருந்த அந்த எச்சதத்தன் கடுங்கோபம் கொண்டு கருத்தன்னா கோபம் கொள்ளுதல். கோபம் கொண்டு காலில் எட்டி வச்சான். தாதை தாளை எரிந்த மாணி. மாணினா பிரம்மச்சாரி. தாளை எரிந்த மாணின்னா என்ன அர்த்தம்? தாளை மழுவால் எரிந்த மாணி. மழுன்னு இல்லைங்க, நம்ம வரவழைச்சிக்கணும். தாளை எரிந்த மாணிக்கு அப்போதே உடனே அப்புறமாலாம் கிடையாது, அப்போவே வெளிப்பட்டார். மாலை தூக்கி போட்டார். துண்ட மாலை வாங்கி சுட்டி இந்தியாவிலேருந்து நீ சண்டி சென்டர். அவர் யாரை கேட்கணும்? அவருக்கு என்ன நோட்டு போட்டு அப்ரூவெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? ஆர்டரு நினச்சாருன்னா ஆர்டர் தான். அப்போதேன்னார். அதுதான் சிறப்பு. ஏன்னா ஒரு சிறப்பு, ஒரு வினை செய்தால் அதனுடைய பலன் வரத்துக்கு உரிய காலம் இருக்கும். சிவனுக்கு செய்தால் அப்பொழுதே நிகழும். அதுதான் சிறப்பு. சிவனுக்குன்னு உன்னை செய்தோம் என்று சொன்னால், சிவனுடைய சிந்தையிலே செய்தோம்னா அது அப்பவே பலன் கிடைக்கும். கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு கருத்த கோபித்த தன் தாதை தாளை எரிந்த வடுவினால் எரிந்த மாணிக்கு பிரம்மச்சாரி. அப்போதே அந்த தருணத்திலேயே எழில் கொள் சண்டீசன் என்ன சிறந்த பேர் சண்டீசனுமாம் பதமும் தந்தோன்னு இமீடியட்டாக அந்த போஸ்டை கொடுத்து விட்டார். எழில் கொள் சிறப்பான எழில்மிக்க அந்த பதவி கொடுக்கிறார். சண்டீசனுமாம் பதவி தருகிறார். சிறந்த பேரளித்தார் சேரை சென்னரி செல்வனாரே. அது ஒரு பேர், சாமிகிட்டே இருக்கிற ஒரு பேர் இல்லையா? அது அந்த பேரை தந்தார். இது பாடல் 5. இனி பாடல் 6 பார்ப்போம். வெறித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோலம் கால பைரவன் ஆகி வேழம் உரித்துமை அஞ்சக் கண்டு கொண்டிரு மணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை நெறி செல்வனாரே. இப்போ பல்வேறு அவருடைய அந்த அருள்நிலைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர் இங்கேயும் ஒரு அருள்நிலைத்தான் சொல்லுகிறார். யானையினுடைய தோலை உரித்த கதையை இங்கே சொல்லுகிறார். தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொல்லுவதற்கு அந்த வேள்வியிலிருந்து கிளம்பிய யானையை அனுப்புகிறார்கள், ஏவுகிறார்கள். சாமி அதை பிடிச்சி தோலை உரிச்சு விட்டார். பிடிச்சி தோலை உரிச்சார்.
எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, யாரும் தோல் உரிச்சதா இவர் தான் உரிச்சார் தோலை. ஆணை தோலை உரித்த பகை நீக்க கொலோங்கிறார். ஆணை உரித்த பகை நீக்க கொலோ, எனக்கு ஆணை அனுப்பிச்சு ஒரு பெருமை ஆணை குலத்துக்கு கொடுத்தீரே என்று கேட்கிறார். விரித்த பல் கதிர்கொள் சூலம், விரித்த பல் கதிர், விரிந்து நிற்கின்ற பல்வேறு சுடர்களை வீசுகின்ற அந்த சூல ஆயுதம், சாமிகிட்ட இருக்க சூலாயுதம் இருக்க, அது விரித்த பல் கதிர்கொள் சூலம்னாரு. பல்வேறு கதிர்கள் பரவி வருகின்ற ஒளிமிக்க அந்த சூலம். வெடிபடு தமருகம், வெடிபடு தமருகம்னா சத்தம் போடுகிற ஒலிக்கின்ற தமருகம். கை தரித்ததோர் கோல கால, கையில் இவற்றை தரித்து கொண்டிருக்கிற சூலத்தையும் தமருகத்தையும் தரித்திருக்கின்றார். அப்படி தரித்ததோர் கோல கால பைரவராகி, அழகுமிக்க கால பைரவராகி வருகிறார். கால பைரவராக வரார். விரித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேலபழம் உரித்து உமை அஞ்ச கண்டு உன் திருமணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை செல்வரி சென்னரி செல்வனாரே. அந்த யானையை உரிக்கிறார். உரிச்சவன அம்பாள் பதறுகிறார். அவர் அப்படி அந்த யானை தோலை ஐயோ ஐயோங்கிறார். இது என்ன பயம்? செத்துப்போன யானையை தோலுக்கு பயப்படுற? யானை தான் இறந்து போச்சே. உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணி வாய் வில்ல. அம்பாள் பயந்ததை பற்றி இவருக்கு சிரிப்பாக இருந்தது தான். அவங்க பயந்தா என்னடா அது இப்படி உரிச்சுட்டு தோல் மேலே போத்திட்டு வர்றாரு அப்படின்னுட்டு. உரித்து உமையை அஞ்ச கண்டு ஒன் திருமணி வாய் வில்ல. தன்னுடைய மணிவாயானது செம்பவள வாய் இல்லையா, அந்த வாய் பிளக்கு மாதிரி சிரித்து அருள் செய்தார். சிரித்து அருள் செய்தார் யார்? சேரை சென்னு. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு பயமும் கிருகிருன்னு சிரிச்சாருன்னு வச்சுக்க. ஏன்னா உடையார் பயப்படவும் சிரிக்கிறாரு, நாம தான் பயந்தோம் போல இருக்கு என்று நம்மையாருடைய அச்சத்தை போக்குமாறு சிரித்தாராம். உரித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமணி வாய் விண்ல சிரித்தருள் செய்தார் சென்னரி சேவனாரே. இனி பாடல் 7. சுற்று முன்கிமையோர் நின்று தொழுது தூமலர்கள் தூவி மற்ற உமை எமை உய்யக்கொள் என்ன மண்ணுவான் புறங்கள் மூன்றும் உற்றொரு நொடியில் முன்னம் உள்ளடல் வாயின் வீழச் செற்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. தேவர்கள் எல்லோரும் போய் ஒருங்கு கூடி நிற்கிறார்களாம். நின்று தொழுகிறார்கள், அழுகிறார்கள். ஏன் என்னாச்சு? சுற்று முன்கிமையோர் தொழுது தூமலர்கள் தூவி, மலர்களாலே தூவி அர்ச்சனை செய்து மற்றமை உய்யக்கொள், எங்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும், எங்கள் எல்லோரையும் உய்ய கொள்ள வேண்டும், எங்கள் எல்லோரையும் ஒரு சேர காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு வந்தது ஆபத்து. மற்றமை உய்யக்கொள் என மண்ணுவான் புறங்கள் மூன்றும் உற்றொரு நொடியில் முன்னம் உள்ளழல் வாயின் வீழ்பிழ செற்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. மண்ணு வான் புறங்கள் மூன்றும், மண்ணு வான் புறங்கள் மூன்றும் என்று சொன்னால் சிறப்பான புறங்கள், நிலை பெற்ற புறங்கள் மூன்றும் ஒரு நொடியில் முன்ன உள்ளழல் வாயின் வீழ, உற்று ஒரு நொடியில் முன்ன. ஓ அப்படியா, 3 இருக்கக்கூடாதேன்னார். அப்படிதான் சொன்ன உடனேயே அந்த 3 புறங்களும் திகு 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 திகுன்னு எரியினுடைய எரியில் அதில் விழுந்தார்கள்.
எரியில் வாயில் வீழ ஒள்ளடல் ஒளிமிக்க அடல் விட்டு பிரகாசிக்கின்ற தீயின் நடுவிலே அவைகளெல்லாம் மாட்டிக்கொண்டன. இவ்வாறு செற்று அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனார். செற்றார் அருள் செய்தார். செற்றது திரிபுரங்களை, அருள் செய்தது தேவர்க்கு. செற்று அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. சுற்றுமுன் இமையோர் நின்று தொழுது மலர்கள். எப்படி? தூமலர்கள். தொழுது தூமலர்கள். தூமலர்கள்ங்கிறது தூய்மை. பெருமானுக்கு அந்த தூய்மை எப்பொழுதும் உண்டு. எனவே தூமலர்கள் தூவி மற்றவை உய்யக்கொள்ளென்ன மண்ணுவான் புறங்கள் முன்றும் உற்றொரு நொடியில் முன்னம் உள்ளடல் வாயில் வீழச் செற்றருள் செய்தார். இந்த 3 திரிபுரங்களும் தீயிலே வேவதாக என்று கருதினார். 3 தீயிலே வேக ஆரம்பித்தது என்று குறிப்பிடுகின்றார். முந்தி இவ்வுலகமெல்லாம் படைத்தவன் மாலினோடும் எம் தனி நாதனே என்று இறைஞ்சு நின்று ஏத்தல் செய்ய அந்தமில் சோதி தன்னை அடிமுடி அறியாவண்ணம் செந்தழலானார் சேரை சென்னறி செல்வனாரே. முந்தி இவ்வுலகெல்லாம் படைத்தவன் யாரவே? பிரம்மன். பிரம்மனை சொல்லுகிற போது எல்லாம் படைத்தவன் என்று சொல்லுவது வழக்கம். படைப்போன் படைக்கும் படையோன். படைப்போன் படைக்கும் படையோன். எல்லாவற்றையும் படைப்போனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை படைப்போன் சிவபெருமான். முந்தி தொன்மையாக இவ்வுலகம், இந்த பிரம்ம, இந்த உலகத்தை எல்லாம், உலகமெல்லாம் படைத்தவன் அந்த பிரம்மனும் மாலியினோடு, மாலோடு, திருமாலோடும் எம் தனி நாதனே என்று இறைஞ்சி நின்று ஏத்தல் செய்ய, எங்கள் ஒப்பற்ற தலைவரே நாயகரே என்று 2 பேரும் மருந்து நின்று ஏற்றினார்கள். அதுக்கு முன்னால் எப்படி நின்றார்கள்? புறம்பு செய்து தாங்கள் தான் தலைவர்கள் என்று நின்று இருவரும் ஒருவருக்கொருவர் போர் புரிந்து கொள்ளும் அளவிற்கு சென்று விட்டார்கள். பிறகுதான் சிவபெருமான் தலையிட்டு இந்த பார்ப்பா, நீ 2 பேரில் யார் பெரியவன்னு தெரியணும், அவ்வளோதானே. இங்கே ஒரு சோதி எழும். யார் அடியையோ முடியோ பார்க்குறவங்க அடிய முடி சேர்ந்து பார்க்கணுமா? அதே ஒன்றால் முடியாதுப்பா. அடியவோ முடியவோ யார் முன்னால் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தரிசனம் கிட்டும், அவ்வளோதானே. டக்குன்னு அன்னப்புறவியா மாதிரி மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். இவர் பன்றி ஆகி கீழே நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார். ஆனால் கடைசியில் முடியல, கொம்பு தேஞ்சது தான் மிச்சம். வந்து சேர்ந்தார். திருமால் வந்து சேர்ந்த உடனே பிரம்மனும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சேர்ந்தார். கொஞ்சம் அகாஜகலாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 2 பேரும் சரண்டர் ஆகிட்டாங்க. நாதனே, எம் தனி நாதனே, எங்கள் தனியே ஒப்பற்ற பெருமானே என்று இறைஞ்சி ஏத்தல் செய்ய அந்தமில் சோதி தன்னை, முடிவில்லாத ஒரு பெரும் ஜோதியாக அடிமுடி அறியாவண்ணம் செந்தழல் ஆனார் சேரை சென்னறி செல்வனாரே. அப்படி அடிமுடி அறியாவண்ணம் பெரிய ஜோதிமயமாக ஆனார். இந்த திருச்சேரையிலே இருக்கக்கூடிய சென்னறி என்ற திருக்கோயிலில் இருக்கக்கூடிய செல்வனார் அந்தமில் சோதி தன்னை அடிமுடி அறியாவண்ணம் செந்தழல் ஆனார். செந்தழல் வடிவத்திலே இருந்தார். செந்தழல் ஆனார் சேரை சென்னறி செல்வனாரே என்று குறிப்பிடுகின்றார். முந்தியில் உலகமெல்லாம் படைத்தவன் மாலினோடும் எம் தனி நாதனே என்று இறைஞ்சி நின்று ஏத்தல் செய்ய. பிற்பகுதியை தான் சொல்லுகிறார். முற்பகுதியில் 2 பேரும் கலகமிட்டு இறைவனுடைய அடிமுடி காண்பேன் என்று போனதை சொல்லலை. ஆனால் அது தோற்று போய் திரும்பி வந்து பெருமானே உன்னுடைய திருவடியை அடிமுடியை காட்டு, நாங்கள் பார்க்க வேண்டும் என்று விண்ணப்பித்த காரணத்தினாலே பெருமான் என்ன செய்தார்? இப்பொழுது
அடிய முடியும் அறிய முடியாதபடிக்கு ஒரு தடலாகி நின்றார். இப்போ தடலாகி நின்னா பாத்திர முடியுமா? தடலாகி நிற்கிறதுக்கு முன்னாடியே அறிய முடியும் பாருங்கன்னாங்க, கீழே போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க. இப்போ இதில் சாமி என்ன சொல்லுகிறார்? தடலாக நின்ற பிறகு அடிமுடி தேடினார்கள் என்று பலருக்கு அதை சொல்ல சாமி சொல்லுகிறார், இவங்க கீழையும் மேலே யார் பார்க்குறாங்களோன்னு கீழே போயிட்டார், அவர் மேலே போயிட்டார். போயிட்டு வந்து தான் இவங்க இழைச்சி போய் சாமி அந்த யார் சாமி காட்டுக்கணுன்னு தடல் உருவத்தில் காட்டுகிறார். இந்த தடல் உருவத்தில் காட்டினவுடனே இப்படி பார்த்துக்கிட்டே போகிறாரு. அன்னத்தில் அது போய்கிட்டே இருக்குது. இவர் பூமியை பிளந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு, போயிட்டே இருக்கு. அடிமுடி அறியாவண்ணம் செந்தடல் ஆனார் சேரை சென்னறி செல்வனார். சேரை சென்னறி செல்வனார் என்ன ஆனார்? செந்தடல் ஆனார். செந்தடல் என்று சொல்லுவது அந்த அண்ணாமலையாராக இருக்கக்கூடிய அந்த தீ. ஒருவர் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தின்தோள் பிறங்கிய முடிகள் இற்று மருவியம் பெருமான் என்ன மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. ஒருவரும் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடினார். இந்த ஒருவரும் நிகரில்லாதங்கிறது இந்த அரக்கனுக்கு தான் சொல்றார். அந்த ராவணனுக்கு அவன் ஆண்ட காலத்தில் அவனுக்கு நிகராக சொல்றவர்கள் யாருமே இருக்க முடியல. அந்த ராவணன் அவ்வளவு வலிமை படைத்தவன், வீரம் படைத்தவன். அதனால தான் சீதையை தூக்கிட்டு வந்தோம். நம்மளை யாரும் என்ன பண்ண முடியும்? நம்ம வலிமை யாருக்கிட்டையும் இல்லை, நம்ம ஆற்றலும் யாருக்கிட்டையும் இல்லை, நம்ம தவமும் யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு தூக்கிட்டான். ஒருவரும் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தின்தோள் பிறங்கிய முடி களிற்று. பெரிய மலை போல அவனுக்கு தின்தோள், 20 தோள், வரையினை எடுத்த தோழன்னு சொல்லுகிறார் கம்பர். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவன் அவன். இந்த வரை போன்ற அந்த வரைன்னா மலைகள் போன்ற திடம்புயம். அப்படிப்பட்ட அந்த தின்திரல் அரக்கன் தின்தோள் பிறங்கிய முடிகள் இற்று. முடிகளிற்றுன்னு இருக்குல்ல, அந்த முடிகள் இற்றுன்னு பாடணும். முடிகள் இற்று, அந்த முடிகளானது இத்து போகுமாறு மருவி. அப்போ என்ன பண்ணாங்களாம்? அவன் மாட்டிக்கிட்டான், தலை மாட்டிக்கிச்சு, கை மாட்டிக்கிச்சு, எல்லாம் மாட்டிக்கிச்சு. அப்போ என்ன செய்ய முடியும்? திருவருள் வேணும்னு கதறான். சாமி என்னை காப்பாற்றுங்க. என்ன செய்தான்? மலரடி மெல்ல வாங்கி மருவியம் பெருமான் என்ன மலரடி மருவி மெல்ல வாங்கி அவன் முடிகள் இற்று மருவி எம்பெருமான் சிவபெருமானே, எங்கள் தலைவனே, எங்கள் பெருமானே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்ல இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கார் பெருமாள். மலரடி அது அப்படியே தான் ரிலீஸ் பண்ணார். மலரடி மெல்ல வாங்கி. அப்போ மெல்ல தான் அழுத்திருக்காரு, ஜாஸ்தி வேகமாக அழுத்தலை. மலரடி இப்படி அழுத்திருந்தார், இப்படி கட்டவரில் தான் அது பெருசாக அப்படி அழுத்திருக்கு. அப்படி லேசாக தூக்கிட்டு மெல்ல வாங்கி திருவருள் செய்தார். யார்? திருச்சேரை என்கிற திருத்தலத்திலே சென்னறி என்கிற திருக்கோயிலில் இருக்கக்கூடிய செல்வனார். மெல்ல வாங்கினார், வேகமெல்லாம் வாங்கலை, மெல்ல தான் வாங்கினார். ஒருவர் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடி பெருவரை எடுத்த தின்தோள் பிறங்கிய முடிகள் இற்று. பெருவரை எடுத்த தின்தோள் பிறங்கிய அவன் தோளை மலை மாதிரி இருக்குமா,
வாரணம் பொருத மார்பன், வரையினை எடுத்த தோழன், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவன். ராவணரை பற்றி கம்பன் சொல்லுகிறார். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவன், வாரணம் பொருத மார்பன். இந்த யானைகளை கொம்புகளோட தினம் காலையில் போய் கிரவுண்டில் நின்றுக்கிட்டு கொம்பு இருக்கிற யானைகள் மேலே வந்து முதல் சொல்லுவானா, கமான் கமான். இந்த யானை விரட்டி விடுவாங்க. திடு 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 திடுன்னு அப்படி கொம்பில் அப்படி ஒரு முக்கு ஒடிஞ்சிருமா கொம்பு, குத்தி குத்தி கொம்பு ஒடியுமா, அப்படி தள்ளி விட்டுருவான். கொம்பு ஒடிஞ்சதுன்னா யானைக்கு ரொம்ப வலிக்கும். அது ரொம்ப நாளாகும் வளருது. இந்த மாதிரி குத்தி குத்தி இந்த புண்ணு ஏற்பட்டு விழுப்புண் உடையவனாக விளங்குகிறான் ராவணன். வாரணம் பொருத மார்பன், வரையினை எடுத்த தோழன், நாரத முனிவர்க்கேற்ப நயமுடி. எல்லா சிறப்பும் இருந்தது. பிறன்மனை விழைந்தான், போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாம் குட்டிச்சோர் ஆயிடுச்சு. சிறந்த சிவபக்தன், ஒழுக்கம் இல்லையே. ஒழுக்கங்கிறதே அடிப்படை மாதிரி, ஃபவுண்டேஷன் மாதிரி. ஒழுக்கத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன தான் மேலே கட்டணம் கட்டினாலும் எனக்கா சீட்டு கட்ட மாதிரி சரிஞ்சிடும். நிறைய பேர் அது மாதிரி சொல்லலாம். எடுத்துக்காட்டு, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ராவணன் ஒழுக்கம் போச்சு, வீணாயிட்டான் பாரு. இல்லாட்டி சிவபெருமான்ட்ட அவ்வளோ வரம் வாங்கினா, வாழ்நாள் வாங்கினா, வாழ்நாள் வாங்கினா, சென்று வர தேர் வாங்கினா, எல்லாமே கொடுத்தாரு சாமி. ஒழுங்காக இருக்கலாம்ல, கெட்டுவிட்டான். என்ன செய்யறது? இதெல்லாம் கண்கூடா பார்க்குற ஒரு உதாரணங்கள். அதனால தான் ஒருவரும் நிகரில்லாதன்னார். யாரும் ஈக்குவல் சொல்ல முடியாது. ஒருவரும் நிகரில்லாத ஒன்திரல் அரக்கன் ஓடிப்போய் பெருவரை எடுத்த தின்தோள் பிறங்கி அம்முடிகள் இற்று மருவி எம்பெருமான் என்ன பொருந்தி நின்று பெருமானே என்று சொல்ல மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார். சேரை சென்னரி செல்வனாரே என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இந்த 10 பாடல்களையும் ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார், அற்புதமாக செய்திருக்கிறார் நம்முடைய சாமி. அதில் பழைய ஒரு பதிப்பில் என்ன சொல்லுகிறார்கள்னா, இந்த பாடல் 6 இருக்கு பாருங்க. விரித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேழம் உரித்துமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. இது கால பைரவனாருடைய பாடலாது. அவருக்கு பாடல் தேவாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிற. இதை பாடினால் பகைகள் நீங்கும், வறுமை போன்ற துன்பங்கள் போகுமா, வறுமை நீங்குமா, பகைகள் போகுமா, சிறந்த செல்வம் சேருமா. இந்த பாட்டுக்கு ஒரு தனி பவர் இருக்கு என்று எழுதியிருக்கிறார்கள். விரித்தபல் கதிர்கள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி, பைரவர் வேடத்தை சொல்லுகிறார். வேழம் உரித்துமை அஞ்ச கண்டு உன் திருமணிவாய் உள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே என்று சொல்லி இந்த அளவில் நாம் நிறைவு செய்கின்றோம். நம்முடைய ஞானத்திரள் தன்னுடைய 16ஆம் ஆண்டு தொடக்க விழாவை திருவண்ணாமலையில் மிகச்சிறப்பாக கொண்டாட திருவருள் கூட்டி இருக்கிறது. திருக்கைலாய பரம்பரை தர்மியாதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பெருங்கருணையோடு இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவித்து அவர்களுடைய திருக்கரங்களினாலே 2 நூல்களை வெளியிட திருவுளம் சம்மதித்து ஆசி உரை வழங்கவும் அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் பெற்ற பெரும்பேறு. வெளியிட இருக்கிற நூல் சுந்தரர் தேவாரம். 1424 பக்கங்களை கொண்ட இந்த சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறையில் அமைந்தது. எல்லா பாடல்களுக்கும் விளக்க உரை அற்புதமாக அமைந்திருக்கிறது. சுந்தரருடைய தேவாரங்கள் அத்தனையும் இடம்பெற்றிருக்கிறது.
விளக்க உரையோடு இருக்கிறது. என்னென்னா வரலாற்று முறையில் இதான் முதல் வரலாற்று முறையில் சுந்தரதேவாரம் இருக்குது, ஆனால் விளக்க உரையோடு இல்லை. வரலாற்று முறையில் விளக்க உரையோடு இருக்கிற முதல் நூல் வாங்கி பயன்படணும். 1200 அதுக்கு முன்னாடியே முன்பதிவு பண்ணால் 1000 ரூபா, 200 டிஸ்கவுண்ட் ஒரு புத்தகத்துக்கு முன்னாடி பண்ணால் அது வச்சுங்க. அடுத்தது இன்னொரு நூல் துகளர் போதும், சிறப்பான சைவ சித்தாந்த நூல். பெரிய தெளிவுரை இல்லாமல் இருக்கிற இந்த நூலுக்கு இப்பொழுது தெளிவுரையோடு வருகிறது. பொழிப்புரை ஈசான சிவனார் போட்டு பொழிப்புரை இருக்கு, வைரா பதிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவுரையும் சேர்த்துருக்குறோம். அது தொடராக வந்தது ஞானத்திரல்ல. இந்த நூலுக்கும் 380 ரூபா, முன்பதிவு செஞ்சால் 330 ரூபா. அன்றைக்கி நேரில் வாங்கினா விலை வேறு, இது முன்னாலேயே பதிவு பண்ணால் இந்த விலை என்று சொல்லி அன்றைய தினம் நீங்களாம் வரணும். நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் திருமுறை இன்னிசை வழங்குகிறார்கள். சிறப்பான இன்னிசை அரங்கம். ஏயாதி ஓதுவார் சுந்தரர் தேவாரம் பாடுகிறார். அடியன் பேசுகிறேன். எல்லோரும் வந்திருந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.